தமிழ்நாடு காவல்துறையின் துப்பாக்கியிலிருந்து மீண்டும் தோட்டா தெரித்திருக்கிறது. இந்த முறை காவல்துறையின் துப்பாக்கி வைத்த குறி ரவுடி திருவேங்கடத்தை நோக்கி. யார் இந்த திருவேங்கடம்? அவரது பின்னணியை பார்க்கலாம். உணவு டெலிவரி செய்வதாக கூறி வந்தவர்கள்தான் வெட்டி படுகொலை செய்தார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வெளியான இந்த தகவல் பதைபதைப்பை விதைத்தது. படுகொலையை நிகழ்த்துவதற்காக அந்த பகுதியை சுற்றி சுற்றி வந்து நோட்டமிட்டது கொலை கும்பல். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டிருக்கிறது சென்னை காவல்துறை. குறிவைத்த ஒருவரை கொலை செய்வதற்காக சம்பந்தப்பட்டவரை பின்தொடர்வது, எந்த இடத்தில் கொலையை அரங்கேற்றுவது என திட்டமிட்டு ஸ்கெட்ச் போடுவதில் வல்லவராம் இந்த திருவேங்கடம். இவரைத்தான் என்கவுண்டர் செய்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை. கடந்த ஆண்டு பட்டினப்பாக்கத்தில் ரவுடி ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட இதற்கு பழி தீர்ப்பதற்காக கடந்த 5ஆம் தேதி தனது வீட்டிற்கருகிலேயே வெட்டிக் கொல்லப்பட்டார் ஆம்ஸ்ட்ராங். ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம் உள்ளிட்ட 11 பேரை கைது செய்தது தனிப்படை. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டதால் தொற்றிக் கொண்டது பதற்றம். கைது செய்யப்பட்ட 11 பேரையும் கடந்த 11ஆம் தேதி 5 நாட்கள் காவலில் எடுத்து பரங்கிமலை ஆயுதப்படை வளாகத்தில் வைத்து விசாரித்தது காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் கொலையின் பின்னணி, ஸ்கெட்ச் போட்டது எப்படி என்பன உள்ளிட்ட பல கோணங்களில் விரிந்தது விசாரணை. வழக்கில் 3வது குற்றவாளியாக காவல்துறை ஆவணங்களில் பதிவாகியுள்ள திருவேங்கடம் மாதவரத்திற்கருகே ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக தெரியவந்தது. அங்கு சோதனையிட்டு ஆயுதங்களை பறிமுதல் செய்ய கொடுங்கையூர் காவல் ஆய்வாளர் சரவணன், தனிப்படை ஆய்வாளர் முகமது புகாரி தலைமையில் திருவேங்கடத்துடன் மாதவரம் புறப்பட்டது ஒரு குழு. அப்போது ஆடுதொட்டி என்ற இடத்தில் திருவேங்கடம் தப்பிவிட்டதாக கூறுகிறது காவல்துறை. அவர் புழல் அருகே வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் தகர குடிசையில் பதுங்கியிருந்ததை கண்டுபிடித்து சுற்றி வளைத்துள்ளது தனிப்படை. கைது செய்ய முற்பட்ட போது அங்கு ஏற்கனவே பதுக்கி வைத்திருந்த துப்பாக்கியால் ஆய்வாளர் சரவணனை நோக்கி சுட்டுள்ளார் திருவேங்கடம். தற்காப்புக்காக திருவேங்கடத்தின் வயிற்றின் வலதுபுறம், இடது மார்பு என 2 ரவுண்டு சுட்டிருக்கிறார் ஆய்வாளர் முகமது புகாரி. தோட்டா பாய்ந்த நிலையில் மாதவரம் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதாக கூறுகிறது காவல்துறை. காவல்துறையின் துப்பாக்கிக்கு இரையான 33 வயதான திருவேங்கடம் குன்றத்தூர், பெரியார் நகர், காமராஜர் தெருவைச் சேர்ந்தவர். இவர் மீது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு மட்டுமல்ல, 2015இல் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாவட்ட செயலாளர் தென்னரசு கொலை வழக்கு உட்பட மேலும் 3 கொலை வழக்குகள் உள்ளன. இது தவிர 10ற்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்து முடிக்க பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததும், அதற்காக ஆயுதங்களை சப்ளை செய்த வெப்பன் சப்ளையரும் திருவேங்கடம்தான். முக்கியமாக ஆம்ஸ்ட்ராங் தனது வீட்டிற்கருகே நின்று கொண்டிருந்த போது முதல் ஆடாக பின்புறமாக வெட்டி நிலைகுலைய வைத்திருக்கிறார் திருவேங்கடம். திருவேங்கடம் சுடப்பட்ட தகர குடிசையில்தான் ஆம்ஸ்ட்ராங், தென்னரசு உள்ளிட்டோரை கொல்வதற்கான சதித்திட்டத்தை தீட்டியுள்ளது கொலை கும்பல். அந்த குடிசையில்தான் ஆயுதங்களையும் பதுக்கி வைத்துள்ளது. திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக ஆயுதம் வைத்திருத்தல், தாக்க முற்படுதல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது புழல் காவல்துறை. கடந்த வியாழனன்று புதுக்கோட்டையில் ரவுடி துரைசாமி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் சென்னையில் போலீஸ் காவலில் இருந்த ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 4 நாட்களில் 2 என்கவுண்டர்கள் என்பது பொதுமக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது.
புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசனுடன் ரவிக்குமார்.